உதகை அருகே துப்பாக்கியால் காட்டெருமையை சுட்டுக் கொன்ற கேரள வேட்டை கும்பலைச் சேர்ந்த இருவர் வனத்துறையினரிடம் வசமாக சிக்கியுள்ளனர். இறைச்சிக்காக காட்டெருமையை வேட்டையாடும் கும்பல் சிக்கியது எப்படி? நீலகிரி மாவட்டத்தில் பொதுமக்கள் நடமாடும் பகுதிகளில் காட்டெருமைகளின் நடமாட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. வனப்பகுதியை விட்டு வெளியேறும் காட்டெருமைகள் அதிகமாக தேயிலை தோட்டங்கள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் சுற்றி வருகின்றன. இந்த மாடுகள் பெரும்பாலும் மனிதர்களுக்கு எந்தவித தீங்கும் விளைவிப்பதில்லை. இந்நிலையில் கூடலூர் மற்றும் கேரளாவைச் சேர்ந்த வேட்டை கும்பல் காட்டெருமைகளை குறிவைத்து அடிக்கடி வேட்டையாடி வருவது தொடர்கதையாகி வருகிறது. இரவு நேரங்களில் இதுபோன்ற வேட்டை கும்பல் துப்பாக்கிகளுடன் ஊருக்குள் உலவி வருகின்றன. துப்பாக்கி, தோட்டாக்கள், வெட்டி பார்சல் செய்ய கத்தி, கோடாரிகள் சகிதமாக காரில் முழு தயாரிப்புடன் சுற்றுலா பயணிகள் போல வாகனங்களில் ஊடுருவும் கேரள வேட்டை கும்பல்கள் இரவோடு இரவாக காட்டு மாடுகளை வேட்டையாடி இறைச்சியை கேரளாவிற்கு கொண்டு செல்கின்றன. வனத்துறையினர் தொடர்ந்து கைது நடவடிக்கையிலும் ஈடுபட்டு வந்தாலும் இந்த வேட்டை கும்பலின் அட்டகாசம் நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணம் உள்ளது. இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு எமரால்டு பகுதியில் பயங்கர ஆயுதங்களுடன் காரில் வந்த வேட்டை கும்பலை வனத்துறையினர் அதிரடியாக கைது செய்தனர். அதன் பிறகு வேட்டை கும்பல்கள் நடமாட்டம் குறைந்து காணப்பட்டது. இந்நிலையில் உதகை அருகே உள்ள கள்ளக்குறை கிராமத்திலிருந்து பி மணியட்டி கிராமத்திற்கு செல்லக்கூடிய சாலையில் காட்டெருமை ஒன்று இறந்து கிடப்பதாக வனத்துறைக்கு தகவல் கிடைத்துள்ளது. சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற வனத்துறையினர் இறந்து கிடந்த காட்டெருமையை ஆய்வு செய்தபோது துப்பாக்கியால் சுடப்பட்டது தெரிய வந்தது. உடனடியாக கால்நடை மருத்துவர் சம்பவ இடத்திற்கு வந்து காட்டெருமை உடலில் இருந்த துப்பாக்கி குண்டுகளை அகற்றி சடலத்தை உடற்கூறாய்வு செய்தனர். காட்டெருமையை துப்பாக்கியால் சுட்ட வேட்டை கும்பல்கள் யார் என கண்டுபிடிக்க வனத்துறையினர் களத்தில் இறங்கினர். காட்டெருமை இறந்த நேரத்தில் அந்த பகுதியில் சென்ற கார் மற்றும் மற்ற வாகனங்கள் குறித்த தகவல்களையும் சேகரித்தனர். அதில் கேரள பதிவெண் கொண்ட காரில் வந்த வேட்டை கும்பல் துப்பாக்கியால் காட்டெருமையை சுட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. தீவிர தேடுதல் வேட்டைக்கு பிறகு நடுவட்டம் பகுதியில் கேரள பதிவெண் கொண்ட வாகனத்தை வனத்துறையினர் சுற்றி வளைத்து பிடித்தனர். வாகனத்தில் வந்த கேரள மாநிலம் நிலம்பூர் பகுதியைச் சேர்ந்த அனீஷ் மோன் மற்றும் நிஷார் ஆகிய இருவரை கைது செய்தனர். அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் காட்டெருமையை சுட்டுக் கொன்றதை ஒப்புக்கொண்டனர். இந்த கும்பலில் இன்னும் சிலர் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் அவர்களை பிடிக்கும் முயற்சியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர்.